நம்ம ஸ்டாலின் சார் வந்து ரொம்ப நம்புறாங்க. எனக்கு காலை உணவு இருக்குமா, நான் ஸ்கூல்ல போய் சாப்பிட்டுக்கிறேம்மா, ஏன்னா ஸ்டாலின் சார் எங்களுக்கு உணவு கொடுக்குறாரு அப்படின்ட்டு போய் சாப்பிடுவாங்க. மகளிர் குழுவில் இருக்கோம். குழுவில் எனக்கு வந்து இப்போ இந்த ஒரு 2 மந்த்துக்கு முன்னாடி 1 lakhs எல்லாருக்கும் ஒரு 20 இல்லாட்டினா 20 மகளிருக்கும் ஆளுக்கு 1 lakhs கொடுத்தாங்க. அதுக்கு எங்களுக்கு உபயோகமாச்சு. ஒரு தொழில் வளர்ச்சிக்கோ இல்லை மற்றது ஒரு ஏதாவது ஒரு கடை வாங்கி நம்ம ஒருத்தவங்கிட்ட நம்ம இது பண்ணுறது இன்ட்ரெஸ்ட் கம்மி. எங்களுக்கு ஆளுக்கு 1 lakhs கொடுத்தாரு. அது எங்களுக்கு யூஸ் ஆச்சு. திமுக ஆட்சி வந்து மகத்தான ஆட்சி. இது வந்து மக்களுக்கான ஆட்சிங்கிறத விட மகளிர்களுக்கான ஆட்சிங்கிறது வந்து ரொம்ப பெருமையா சொல்லிக்கலாம். ஏன்னா மகளிர் உரிமை தொகைன்னு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. அந்த உரிமை தொகை வந்ததுல இருந்து மகளிர்கள்லாம் கொஞ்சம் நல்ல ஒரு தன்னம்பிக்கையோடவே இருக்காங்கன்னு சொல்லலாம். ரெண்டாவது, படிக்கிற பசங்களுக்கு 1000 ரூபாய், பெண்களுக்கும் 1000 ரூபாய், பசங்களுக்கும் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. இன்னொன்று நாம் முதல்வர் திட்டம்னு ஒன்று கொண்டு வந்து அதுக்காகவும் சிறப்பான செயல்பாடுகளை செயல்பட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து மகளிருக்கான பிங்க் ஆட்டோன்னு ஒன்று சொல்லி இது பண்ணாங்க. அது வந்து அதாவது வீட்லயே முடங்கி கிடந்த ஒரு பெண்களுக்கு வந்து ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு செயல்னு நினைக்கலாம். ஏன்னா இப்போ அவங்க வந்து அவங்களோட வருமானத்துக்காகவும் அவங்க பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட் அவங்க தனியா இண்டிவிஜுவலா எங்க போறதுனாலும் அந்த பிங்க் ஆட்டோவில் நல்லா யூஸ் பண்ணிக்கிறாங்க. மூணாவது வந்து இப்போ மகளிர் குழுவில் வந்து நிறைய தொழில் தொடங்குறதுக்கான தொழில் வாய்ப்புகள்லாம் பயிற்சி கொடுத்து பண்றாங்க. அதுக்கான பொருள்களை வாங்குறதுக்காகவும் ஸ்டாலின் வந்து பஸ்ல வந்து ஃப்ரீயா கொடுத்துருக்காரு. 20 கேஜிக்கு மேல 30 கேஜிக்கு மேல அந்த தொழில் தொடங்குறதுக்கான மூலதன பொருட்கள் வாங்கிட்டு வரும்போது அந்த பஸ்ல வந்து டிக்கெட் வாங்கக்கூடாது, லக்கேஜ் காசு வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அது வந்து இன்னும் சிறப்பான திட்டம். அதனால இது வந்து அதான் மகத்தான ஆட்சி, மகளிருக்கான ஆட்சின்னு சொல்லலாம். நல்ல செயல்படுறாங்க சார். அவங்க நிதி ஒதுக்கல்னால இவங்களா கொஞ்சம் நல்லா எல்லாமே பண்றாங்க. மழை கால தண்ணி எடுக்கிறது கொள்றது எல்லாமே முன்னேற்பாடா எல்லாம் செயல்படுறாங்க. போன மழையில தண்ணி நிறைய நிற்கிற இடத்துல வந்து முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து நல்லா செயல்பட்டாங்க. மக்களுடைய தேவைக்கு எந்த குறை சொன்னாலும் உடனே அதை நிவர்த்தி பண்றாங்க. 2026 தேர்தலில் திமுக ஆட்சி தான் வரும். 4 வருஷம் ஆச்சு. இஸ் கிரேட்ங்க. ஆனஸ்ட்டுங்க. ஆனஸ்ட்னா தெரியல உங்களுக்கு. ஆனஸ்டா நீங்க படிச்சிருக்கேன். ஆனஸ்ட்னா அந்தமா நெஞ்ச நிமிர்த்தி அப்படி இதுமா அரசியல் பண்றாரு. அது ஆனஸ்ட். காலில் போயிட்டு தவழ்ந்து போயிட்டுலாம் அரசியல் பண்ணல. இந்த என்ன சொல்றது, இந்த பச்சொந்தி மாதிரிலாம் வேலை செய்யல. அவரு நெஞ்சு, அதாவது ஸ்டாலின் தான் ஒரு ஆனஸ்ட். பேரை சொல்லும் போதே ஸ்டாலின் அப்படின்னு சொல்லும் போது ஒரு ஆனஸ்ட் இருக்கு. அந்த தான் 4 வருஷம் ஆட்சிக்கு என்னன்னா பக்கா. இதோட எவனாலும் பண்ணவும் முடியாது, இனிமே எவனாலும் பிறனும் வர முடியாது. அவர் தான் ஆட்சியில் எல்லாம் இல்லை. அதாவது பெண்களுக்கான இலவச ஃப்ரீ பாஸ் தராங்க. 1000 ரூபாய் முதியோருக்கு கொடுக்குறாங்க. அது ஃப்ரீ பாஸுங்கிறது அடிக்கடி போகிறவங்கலாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால் ஃப்ரீ பாஸ் ரொம்ப அவங்க கிடைக்கிறதுக்கு எங்கே போனாலும் அவங்க மகளிருக்கு ஃப்ரீ பாஸ் ஒன்று. அதுவும் இல்லாத உரிமை தொகைன்னு சொல்லிட்டு 1000 ரூபா தராங்க. சில பேர் எவ்வளோ தேவைப்படுன்னு சொல்லிட்டு பணம் இல்லாத ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு 1000 ரூபாங்கிறது பெரிய விஷயம். 1000 ரூபா மாதம் கொடுக்குறாங்க. அதுவும் இல்லாத ஹாஸ்பிட்டல் இல்லை கிண்டியில் உடம்பு சரியாதவங்களுக்கு 60 வயசு ஆனால் அவங்க எல்லாத்துக்குமே சிறப்பாக செய்கிறாங்க. எந்த நோய் இருந்தாலும் உடனே பண்ணுறாங்க. எல்லாம் ஏகப்பட்ட செலவு பண்ணி பண்ணுறாங்க. வயசு 60 ஆனாலும் 60 கம்மியாக உள்ளவங்களுக்கு நிறையா செய்கிறாங்க. என்ன தேவையானதை உடனே என்ன தேவையா எல்லாம் பொருள் மாத்திரை முதற்கொண்டு எல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. எல்லாம் சிறப்பாக செய்கிறாங்க. மழை காலத்தில் எந்த பிரச்சனையாக வந்தாலும் உடனே இந்த ப்ராப்ளம் ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க, உடனே என்ன தேவையை செஞ்சு கொடுக்குறாங்க. டியூப் லைட் எரியலன்னு அந்த ப்ராப்ளம் சொன்னான்னு வச்சுக்கலேன், அடுத்த நாளே வந்து உடனே பார்த்துறாங்க. அதுவும் இல்லாத ஏகப்பட்ட நிறைய வியக்கூடிய இருக்காங்க. அப்புறம் ஸ்டூடெண்ட்லாம் இருக்காங்க அப்படிங்களா, காலேஜ் பசங்களுக்கு 1000 ரூபா தராங்க, பெண்களுக்கு 1000 ரூபா தராங்க. இந்த பணம் கொடுக்குறாங்க. படிக்காதவங்க கூட படிக்கணும்டான்னு சொல்லி சண்டை போடுறாங்க, காசு கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. சில பேர் பெண்களுக்கு பணம் ஆண்கள்லாம் தர மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு பணத்தை வாங்கி வச்சு பணம் அவங்களுக்கு சேஃப்டியாக இருக்கு. 1000 ரூபா கொடுக்கறது பெரிய விஷயம்னு நினைக்கிறாங்க. பெண்களுக்கு ரொம்ப சிறப்பாக செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. ஒன்று போன வருஷம் பார்த்தீங்கன்னா அந்த மழை காலத்தில் வந்து துணை முதல்வர் வந்து எங்கெங்கே மழை தங்கிச்சு அங்கெல்லாம் போயிட்டு பார்வையிட்டு அதுக்கான உடனடியாக நடவடிக்கை எடுக்க சொல்லி அதிகாரிகள் கிட்ட சொன்னாங்க. அதெல்லாம் டிவியில் பார்த்து தெரிஞ்சுக்க போது நாட்டில் வந்து நல்ல விஷயங்கள்லாம் வந்து சொல்கிறாங்க, நல்ல விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சந்தோஷமா. துணை முதல்வர் வந்து ஏற்கனவே வந்து அவர் வந்து அமைச்சராக இல்லாத போதே வந்து திருநெல்வேலி அந்த ட்ரிபிள் கனி தொகுதியில் வந்து வீடு வீடாக போயிட்டு தெருவா போயிட்டு வந்து பார்வையிட்டு மக்களுக்கான அந்த ஏரியாவுக்காக மக்களுக்காக எல்லா உதவியும் செஞ்சுட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அமைச்சர் ஆகும்போது அது வந்து இன்னும் விரிவுபடுத்தி நல்ல திட்டங்களை செஞ்சு வந்துட்டு இருக்காங்க. 2026 தேர்தலில் வந்து இந்த ஆட்சியில இந்த நல்ல விஷயங்கள்லாம் செய்யும் போது முதல்வர் மு க ஸ்டாலின் திரும்பவும் மீண்டும் ஆட்சிக்கு வருவார். 2026 டிஎம்கே தான் ஆட்சிக்கு வரும். முதல்வர்களுக்கு முதலமைச்சருக்கு வணக்கம். இப்போ இந்த ஆட்சி வந்து பெண்களுக்கு ஒரு நல்ல ஆட்சியாக தான் இருக்கு. முதல்ல பஸ் இலவச பஸ் விட்டாங்க. அப்புறம் கல்லூரியில் படிக்கிறவங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. பள்ளியில் படிக்கிறவங்களுக்கும் 1000 ரூபாய். சுயதொழில் லோனு, அப்புறம் பெண்களுக்கு ஆட்டோ வெட்டுறாங்க. இதெல்லாம்
கொடுத்தாருக்கு. அது வரவேற்கத்தக்க ஒரு நல்ல விஷயம் தான் இந்த ஆட்சியில. நல்ல ஆட்சியா தான் நான் நினைக்கிறேன். சிறப்பான ஆட்சியா தான் இருக்கு. மகளிருக்காக ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பசங்களுக்கு வந்து எப்படின்னாக்கா படிக்கிற பிள்ளைங்களுக்கு மாசம் ஒரு 1000 ரூபாய் அது வேற கிடைக்குது மாணவர்களுக்கு. அதோடய பிடிசி இப்போ போக்குவரத்து இதில் பார்க்கும்போது இப்போ பஸ் எல்லாம் வந்து இப்போ மகளிர் வந்து கொஞ்சம் ஃப்ரீயா போற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நல்ல ஒரு சட்டம் இது எல்லாம் பரவாயில்ல, நல்லா ஓடுது. இப்போ இவர் வந்து 4 வருஷமா வந்து இப்போ காலையில டிஃபன் கொடுக்கவும் ஆரம்பிச்சிருக்கிறாரு. இது எவ்வளவு ரொம்ப நல்ல பிரயோஜனமா இருக்குது. பிள்ளைங்களுக்கு பிரயோஜனமா இருக்குது. வேலைக்கு போறவங்களுக்கும் அவங்களுக்கும் கொஞ்சம் பிரயோஜனமா இருக்குது. பசங்க கொஞ்சம் குழந்தைங்களை கொண்டு போய் விடுறாங்க, அதுகளும் சாப்பிட்டு கொஞ்சம் திருப்தியா இருக்குது. அதுக்கு முன்னாடி அந்த மாதிரி எல்லாம் இல்ல. இப்போ வந்து இவங்க டிஃபன் எல்லாம் கொடுத்து ஓரளவுக்கு பண்றதுனால இப்போ அவங்க இப்போ ஃப்ரீயா வேலைக்கு போற மாதிரி இருக்குது. பொம்பளைங்க சொல்றேன், மகளிர் சொல்றேன். போன ஆட்சியில் இது மாதிரி இந்த தமிழ் புதல்வன் திட்டம், இந்த மகளிருக்கு அந்த 1000 ரூபாய் கொடுக்குற திட்டம்லாம் கிடையாது. இந்த ஏன்னா பொங்கலுக்கு மட்டும்தான் ஒரு 1000 ரூபாய் கொடுப்பாங்க. ஆனா இப்போ மாசம் ஒரு 1000 ரூபாய் வந்து கிடைக்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்கு. அப்படி கிடைக்கும் போது ஒரு 1000 ரூபாய்ன்ற விஷயம் வந்து எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கு. அந்த 1000 ரூபாய் எடுத்து செலவு பண்ணும்போது மனசுக்கு நிம்மதியாகவும் சந்தோஷமாகும். காலையில ஸ்கூலுக்கு போற பசங்களுக்கு வந்து பசியாட போவாங்கன்றதுக்காக முதல்வர் வந்து அது மனசுல வச்சு இந்த திட்டத்தை கொண்டு வரதுக்காக வரவேற்கிறேன். இதனால காலையில வந்து பசங்க போறதுக்கு வந்து வெறும் வயிற்றுல இல்லாத சாப்பாடோடு சேர்த்து இலவச படிப்பும் வந்து கொடுக்குறாங்க. அது வரவேற்கத்தக்க திட்டமாக தான் இருக்கு. ஸ்டாலின் என்ன பொறுத்த 4 வருஷம் தான். அடுத்த 26 கண்டிப்பா 234 தொகுதி டெஃபினட்டா திமுக வரும். கண்டிப்பா அது எந்த மாற்றமும் கிடையாது. ஏன்னா அதாவது யார் செய்யறாங்களோ அவங்களுக்கு தான் மக்கள் ஓட்டு பண்ணி. நிறைய கட்சி வருது செய்யறாங்க போறாங்க. அதை ஈடுபாடோட செய்யணும். இந்த பிரச்சனைனா உடனே சால்வ் பண்ணணும். மழை நீர்லாம் இந்த சைடு நிறைய தண்ணி நின்றுட்டு பார்த்து உடனே செஞ்சுட்டாங்க. ஏகப்பட்ட தொழில்கள் நிறைய செய்யறாங்க. ஆனா கண்டிப்பா 234 தொகுதியும் கண்டிப்பா அடுத்த 2026 கண்டிப்பா வரும். கண்டிப்பா டிஎம்கே தான் வரும். இப்போ இந்த 4 வருஷம் ஆட்சியில அப்படியே தில்லா சொல்றாரு, அடிமை ஆட்சியில காலர் தூக்கி சொல்றாரு. நாங்க வந்துட்டு ஸ்டாமினா அப்படி அவர் என்ன சொல்றேன்னா, மத்திய அரசு வந்துட்டு மத்திய அரசு சொல்லுவாங்க எல்லாருமே. ஆனா அவர் ஒன்றிய அரசுன்னு சொல்றாரு. அந்த தில்லு யாருக்கு வரும்? ஒன்றிய அரசுன்னு சொல்றது தில்லுக்கு ஒண்ணுல எந்த ஸ்டேட்ல சொல்றாங்க பாத்தீங்களா? இவரை பார்த்து இப்ப இன்னைக்கு புதுசா ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. யாரு? விஜய். அவரு என்ன சொல்றமா, அவரும் வந்துட்டு மத்திய அரசு சொல்ல, அவரே ஒன்றிய அரசு சொல்றாரு. அதை சொல்ல வச்சது ஸ்டாலின். திராவிட மாடல் சொல்றாங்க. திராவிட மாடல் திராவிட மாடல் தான் எல்லாமே. இன்னைக்கு நீங்க போற பாலமா இருந்தாலும் சரி, ரோடா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலுமே ஸ்டாலின் கொண்டு வந்துடா. என்ன கொண்டு வரல? அதுக்கு முன்னாடி அவங்க அப்பா கலைஞர் அவரு கொண்டு வந்த திட்டம்ல லிஸ்ட் போடுறா. படிக்கிறதுக்கே உனக்கு மூச்சு திணறும். கலைஞர் கொண்டு வந்த திட்டங்களை வந்துட்டு படிச்சு பார்த்தாலும் உனக்கு மூச்சு திணறும் சொல்றதுக்கு. அப்படியெல்லாம் கொண்டு வந்தவர் தான் கலைஞர். அவரோட புள்ள ஸ்டாலின் அவர் தில்லா ஒரு பதிவு வைக்க சொல்ல, அந்த தில்லு யாருக்காவது இருந்ததா? ஒன்றிய அரசு அவங்க தான் கொஞ்சம் கேஸ் ஏற்றிருக்கிறாங்க. இது மாதிரி கொஞ்சம் பெட்ரோல் ஏற்றிருக்கிறாங்க. இது மாதிரி ஒவ்வொருலையும் கொஞ்சம் வரி ஏற்றிருக்கிறாங்க. இந்த ஜிஎஸ்டி ஏற்றிருக்கிறாங்க. இதெல்லாம் தான் இங்க கொஞ்சம் தடுமாட்டமா இருக்கு. வேற ஒண்ணும் இல்லை. மீதி எல்லாம் நல்ல ஒரு அளவுக்கு நடந்துட்டு தான் இருக்கு. இது வரைக்கும் எந்த ஒரு குறையும் இல்லாத நடந்துட்டு இருக்கு. சிறப்பாக தாங்க போகுது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் இருக்கு. நிறைய மாணவர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு இல்லாததெல்லாம் இப்போ வந்து நம்ம ஒரு கேம்ப் நடத்தி நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு உண்டாக்கி கொடுத்துருக்காரு. அதுலயும் நான் பயன்பட்டுருக்கேன். இந்த மாதிரி நிறைய இளைஞர்களும் பயன்பட்டுருக்காங்க. அதில் எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்காரு. இப்போ 4 வருஷம் ஆச்சு. ஏன்னா நம்ம மற்ற மாநிலங்களோட கம்பேர் பண்ணும்போது நம்மளோட இது வந்து அவர் ஐயா நல்லா பண்ணியிருக்காரு. அவங்க ஒர்க்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் செய்கிறாங்க. ஆனால் நம்மளுக்கு வெளியே அவ்வளோவா தெரியல. நம்மளுக்கு அது மழை டைமில் வந்து நிறைய அவங்க சார்பாக இல்லாமல் அவங்க கீழே இருக்க தொண்டர்கள் சார்பாக நிறைய உதவிகள் வந்திருக்கு. அது ஒன்று. அப்புறம் இப்போ வந்து வெயில் காலத்தில் வந்து ஸ்டாலின் ஐயா தான் வந்து தண்ணி லாரி மெயினாக நிறையா வரது இல்லை. எல்லாமே வந்து பைப் லைன்ல கொடுத்து நல்லா உதவியா இருக்காது. அது ஒரு பெரிய உதவி. அது 4 வருஷம் ஆட்சி சிறப்பாக தான் பண்ணாங்க. எல்லாமே வரவேற்கக்கூடிய ஒரு திட்டம் தான். நல்லா தாங்க இருக்கு. சிறப்பான ஆட்சி தாங்க. பெண்களுக்கான ஆட்சி இது. பெண்களுக்காக நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. ஆண்கள் நாங்க பாவமா இருக்கோம். எங்களுக்காக ஏதோ ஒரு திட்டத்தை வந்து முதலமைச்சர் சொல்லி ஆண்களுக்காக ஏதோ ஒரு திட்டத்தை எங்களுக்கு கொண்டு வர சொல்லுங்க. முதல்வர் வந்து அவருடைய திட்டம் பார்த்தீங்கன்னா எல்லாமே அவருடைய திட்டம் தான். நல்ல திட்டங்கள்லாம் இருக்கு. துணை முதல்வர் திட்டம் வந்து விளையாட்டுத்துறையில வந்து இப்போ வந்து முன்னாடி இருந்ததுடைய விளையாட்டுத்துறையில வந்து நிறைய ஸ்போர்ட்ஸ்ல நிறைய விளையாட்டுல வந்து மக்கள் வந்து பயன்படுறாங்க. மக்கள் என்ற பசங்க வந்து இளைஞர்கள் வந்து பயன்படுறாங்க. அதுக்கு நிறைய நல்ல உதாரணம் இருக்கு. சமீபத்தில் ரேஸ் கார் இது வந்து சென்னையில் நடந்தது. அது ரொம்ப வரவேற்கத்தக்க இருந்தது. அது இன்டர்நேஷனல், எனக்கு தெரிஞ்சு இன்டர்நேஷனல் இது ஸ்போர்ட்ஸ்ன்னு நினைக்கிறேன். வெளிநாட்டில் தான் வந்து அந்த கார் ரேஸ் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ தமிழ்நாட்டிலையும் பண்றதுனால நாங்களாம் வந்து பாத்தீங்கன்னா டிவியில பார்த்து தான் அது வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். அது வந்து பார்க்கும்போது இன்னும் சந்தோஷமாவும் இருக்கு. நம்மளை போல எனக்கு வர பசங்களுக்கு வந்து அது பார்க்கறதுக்கும் சொல்லிக் கொடுக்கறதுக்கும் இது மாதிரி ஆர்வமாகவும் இருக்கு. துணை முதல்வர்கள்ல அதாவது 8 அடி பஞ்சா புள்ள 16 அடி பஞ்சு சொல்லுவாங்க. திருவள்ளிக்கல்ல போனா ட்ரிபிள்கல்ல தான் அவர் நின்று ஜெயிச்சாரு. சரிங்களா? யாரு?
உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர். அவரு இவருக்கு மேல பாயிராப்புல 16 அடிலாம் இல்ல 32 அடியே பாயிறாரு. அந்த அளவுக்கு வந்துட்டு செயல்பாடுகள் சூப்பரா இருக்குது. அவருக்கு வந்துட்டு இது பைத்தியக்காரமே வளருவானுங்க சில பேர் சினிமாவில் வந்துட்டு அப்படி இப்படின்னுவானுங்க. ஆனால் நிஜத்தில் ஹீரோன்னா சினிமாவில் ஹீரோ இல்லை, நிஜத்தில் ஹீரோன்னா உதயநிதி ஸ்டாலின் இதான் ஹீரோ. போய் கேளுங்க, ட்ரிபிள் போய் கேளுங்க. அவர் நிற்க கூட ஒரு காலத்தில் எம்ஜிஆர் வந்து படுத்துட்டே ஜெயிச்சார். இனி உதயநிதி ஸ்டாலின் போட்டு பிரச்சனைமே பண்ணதால அங்கே போய் உட்காந்தாலே ஜெயிச்சிருவார். அந்த அளவுக்கு உதயநிதிக்கு வந்து அவ்வளோ மோசம் இருக்கு ட்ரிபிள். அவர் போயிட்டு பிரச்சனைமே பண்ண தேவையில்லைங்க, பேரை சொன்னாலே விட்டு. முதல்வர் ஒர்க் பண்ணாருங்க, நல்லா தான் 4 வருஷமா பண்ணிக்கிறாரு. அது எங்களுக்கு திருப்தியா இருக்குது. அவர் என்னன்னாக்கா இப்போ வந்து அங்கேருந்து எங்களுக்கு பற்றாக்குறையா எங்களுக்கு வந்து நிதி வராத போதும் நாங்கள் இது மாதிரி பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு ஒரு தாக்கல் பண்ணும்போது கூட கொஞ்சம் பார்த்து ஏழைகளுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கிறாரு. இந்த 4 வருஷமா பார்க்குறேங்க. 26 ஸ்டாலின் தான் வருவாங்க.